வணக்க மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸோட பார்ட் 2 வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நேற்று மிஸ் பண்ண எல்லா அக்கௌண்ட்டையுமே இன்றைக்கி பார்த்துருவோம். ஓகே, ஸோ கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க எல்லாருமே, சார் ஃபுல்லாக சொல்லுங்கள் அப்படின்னு. இப்போதைக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிச்சுக்கோங்க. இதை பற்றி நான் குவிஸ் கொண்டு வரும்போது அதை பற்றி ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, டிமேட் அக்கௌண்ட். டிமேட் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிமேட் அக்கௌண்ட் அதர்வைஸ் கால் டிமெட்டீரியலைஸ்டு அக்கௌண்ட். டிமெட்டீரியலைஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபிசிக்கல், அதாவது உங்கள் ஷேர்ஸை வந்து நீங்கள் ஃபிசிக்கல் ஃபார்மேட்டில் சர்டிஃபிகேட்டாக வச்சுருக்கதை நீங்கள் டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி அந்த அக்கௌண்ட்டில் வைக்கிறது தான் டிமெட்டீரியலைஸ்டு அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்கள் ஃபிசிக்கல் ஃபார்ம் ஆஃப் ஷேர்ஸை வந்து டிஜிட்டலைஸாக எலக்ட்ரானிக் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணி வைக்கிறீங்க. உங்கள் ஷேர்ஸ் எல்லாம் வந்து டிஜிட்டலாக மெயின்டைன் பண்ணுறதுக்கூடிய அக்கௌண்ட்டு தான் இந்த டிமெட்டீரியலைஸ்டு அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிமேட் அக்கௌண்ட்டில் வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஃபெசிலிட்டி அவைலபிளா அப்படின்னு ஒரு தடவை கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அவைலபிள். ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஃபெசிலிட்டி டிமேட்டுக்கு அவைலபிள். ஓகே, ஸோ அடுத்து வந்து ஃப்ரோசன் அக்கௌண்ட் போகிறோம். ஃப்ரோசன் அக்கௌண்ட் இஸ் அதர்வைஸ் கால்டு ஃப்ரீசிங் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் அக்கௌண்ட்டில் ஏதாவது சஸ்பீசியஸ் இல்லீகல் ஆக்டிவிட்டி நடந்திருந்தால் உங்கள் அக்கௌண்ட்டை முடக்கி வச்சுருவாங்க. அக்கௌண்ட்டை முடக்கி வைப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, ஃப்ரோசன், அதுதான் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறது உங்கள் அக்கௌண்ட்டை. நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது பிளாக் மணியை ஒயிட் மணியாக கன்வெர்ட் பண்ணுறேன்னு சொல்லி உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சு, இல்லை டெரரிஸ்ட் அக்கௌண்ட்டில் வந்து இந்த கான்டாக்ட்லாம் வச்சுருந்தாங்கன்னா அந்த மாதிரி இருக்கலாம். ஓகே, ஸோ அதை தான் உங்கள் அக்கௌண்ட்டை முடக்கி வைக்கிறது தான் ஃப்ரோசன் அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நீங்கள் வந்து ப்ராசஸ்லாம் பண்ணி அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணதை எடுத்து விட்டுடலாம். மைனர் அக்கௌண்ட், அதாவது அபவ் 10 இயர்ஸ், 10 வயதிற்கு மேலே 18 வயதிற்கு உள்ள யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா ஒரு அக்கௌண்ட்டு, அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா மைனர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏஜ் லிமிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா, மைனர் அக்கௌண்ட்டுக்கு வந்து லிமிட்ஸ் இருக்குது. அது ஒவ்வொரு பேங்க்கும் சில பேங்க்லாம் வேரி ஆகும். ஸோ அதனால் அந்த லிமிட்ஸ் நம்ம பார்க்க தேவையில்லை. இந்த ஏஜ் லிமிட் மட்டும் பார்த்துக்குங்க. ஓகே, அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய அக்கௌண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனுக்கு கீழே வந்த ஒரு 3 விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நோ ஃப்ரில் அக்கௌண்ட், பிஎஸ்பிடி அக்கௌண்ட், ஜன்தன் அக்கௌண்ட். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நோ ஃப்ரில் அக்கௌண்ட் எதுக்காக கொண்டு வந்தாங்க, இது ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் கீழே கொண்டு வரப்பட்டதுன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிலோ பாவர்ட்டி லைன் பீப்புளுக்கும் போய் பேங்கிங் ஃபெசிலிட்டி சேரணும், அவங்களும் பேங்கிங் ஃபெசிலிட்டிலாம் யூஸ் பண்ணுன்றது தான் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனோட எய்ம். ஸோ அதை முதல் கொண்டு தான் இந்த நோ ஃப்ரில் அக்கௌண்ட் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. நோ ஃப்ரில் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்கில் ₹1 கூட நீங்கள் போடாமல் 0 பேலன்ஸ் வச்சு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், நீங்களும் பேங்கிங் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணிக்கலாம்னு கொண்டு வந்தது தான் இந்த நோ ஃப்ரில் அக்கௌண்ட். சரியா, அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து இந்த நோ ஃப்ரில் அக்கௌண்ட்டோட நேமை மன்மோகன் சிங் காலத்தில் சேஞ்ச் பண்ணி பிஎஸ்பிடி அக்கௌண்ட்டுன்னு கொண்டு வராங்க. பேசிக் சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட் அக்கௌண்ட் அப்படின்னு கொண்டு வராங்க. ஸோ அதில் வந்து ஒரு 12 மாதம் கேஒய்சி இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அதை என்ன அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த அக்கௌண்ட்டை கேஒய்சி இல்லாமல் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 12 மந்த்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணுற அந்த 12 மந்த்ஸை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்மால் பிஎஸ்பிடிஏ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த 12 மந்த்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறது ஸ்மால் பிஎஸ்பிடி அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் இன்னும் கேஒய்சி சப்மிட் பண்ணி எவ்வளோ நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க. இந்த ஸ்மால் பிஎஸ்பிடிஏவை எவ்வளோ நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்டால் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 12 மந்த்ஸ், அதாவது 1 இயர் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இந்த அக்கௌண்ட்டை. அதை மாதிரி இந்த பிஎஸ்பிடிஏக்கு சர்டைன் லிமிட்ஸ் இருக்குது, ஒரு 3 லிமிட்ஸ் இருக்குது. இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெபாசிட் லிமிட், எக்காரணத்தை கொண்டு எந்த டைமும் வந்து 50,000 தாண்டி நீங்கள் டெபாசிட் பண்ணக்கூடாது. உங்கள் அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் லிமிட்டே 50,000 தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாதத்துக்கு டெபாசிட் பண்ணுறது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, வித்ட்ரால் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10,000 தாண்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எப்பயுமே 50,000 தாண்டக்கூடாது. டெபாசிட் லிமிட்டே அவ்வளோதான். சரியா, மாதத்துக்கு 10,000 தாண்டக்கூடாது, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. சரியா, டெபாசிட் லிமிட் வந்து 10K தாண்டக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. அடுத்து வருஷத்துக்கு நீங்கள் கிரெடிட் பண்ணதை எடுத்து பார்த்தா, டோட்டல் கிரெடிட்ஸ் இன் யுவர் அக்கௌண்ட் இன் இயர் எவ்வளோ தாண்டக்கூடாதுன்னா 1 லேக்கை தாண்டி இருக்கக்கூடாதான். ஸோ டோட்டல் கிரெடிட்ஸ் இன் யுவர் அக்கௌண்ட் வந்து வருஷத்துக்கு 1 லட்சத்தை தாண்டி உங்கள் டோட்டல் கிரெடிட்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா மன்மோகன் சிங் காலம் போய் மோடிஜி காலம் வரும்போது அவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த பிஎஸ்பிடி அக்கௌண்ட்டோட நேமை வந்து பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அப்படின்னு மக்களுக்கு ஒரு திட்டங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஜன்தன் அக்கௌண்ட்டின் இதோட நேமை சேஞ்ச் பண்ணுறாரு. ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது அந்த அக்கௌண்ட்டில். ஸோ இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 1 வீக்கில் 11.7 crore
அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்களாங்க. இது கின்னஸ் ரெக்கார்ட் புக்கில் இருக்குது இந்த ஜன்தன் அக்கௌண்ட். ஸோ எதனால் இவ்வளோ பரபரப்புகள், எவ்வளோ வரவேற்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு 3 ஃபெசிலிட்டி நம்ம பீஸுக்கு கொண்டு வராங்க. என்ன கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் டிராஃப்ட் லிமிட் நம்ம கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் பார்த்துருக்கோம். சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் இதில் தான் கொண்டு வந்தாங்க. ஓகே, ஜன்தன் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி 10,000. உங்கள் அக்கௌண்ட் நீங்கள் ஜன்தன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் நீங்கள் 10,000 வர பேங்க்கோட பணத்தை உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இல்லாதப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இதில் கொண்டு வராங்க. அது மாதிரி இந்த அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களுக்கு லைஃப் டைம் கவர் அப்படின்னு சொல்லி 30,000 கொடுக்குறாங்க. ஆக்சிடென்டல் கவர் அப்படின்னு சொல்லி 2 lakhs கொடுக்குறாங்க. இது ரீசெண்டாக அப்டேட் பண்ணது. இந்த 10,000 இந்த 2 lakh வந்து ரீசெண்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சிடென்டல் கவர் 2 lakh கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் இது கின்னஸ் ரெக்கார்ட் புக்கில் இடம் பிடிச்சிருக்கு. வேணுன்னா உங்களுக்கு இது கிடைக்கணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரியா, லைஃப் கவர், ஆக்சிடென்டல் கவர். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஜன்தன் யோஜனா கீழே 2 இன்சூரன்ஸ் திட்டம் வருது. இந்த இதில் அந்த இன்சூரன்ஸ் திட்டத்தையும் பற்றி பார்க்க போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா, பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி யோஜனான்னு சொல்லி 2 இன்சூரன்ஸ் ஸ்கீம் இது கீழே வருது. அதுவும் இல்லாமல் இதில் வேறு என்ன கேட்டிருக்காங்கன்னா, PMJDY அப்படின்னு கேட்பாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கீமோட அப்ரிவேஷன் கேட்குறாங்க, ஒரு யோஜனாவோட அப்ரிவேஷன். ஸோ அதையும் நம்ம படித்து வச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமை பார்க்கலாம். ஸோ மக்களே, அந்த ஸ்கீம் தான். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, BSBD அக்கௌண்ட் பார்த்தீங்களா, அதில் சில பேருக்கு டவுட்ஸ்லாம் வருது. ஃபாரின் பேங்க்லேயும் BSBDயை கிரியேட் பண்ண அக்கௌண்ட் வைக்க முடியுமானா, கண்டிப்பாக வைக்க முடியும், பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை மாதிரி ஒரு பேங்க்கில் வந்து நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, அதை BSBDயாவாக கன்வெர்ட் பண்ண முடியுமானா கண்டிப்பாக கன்வெர்ட் பண்ண முடியும். இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் ஒரு பேங்க்கில் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, அந்த பேங்க்லேயே BSBDயாவும் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா 30 நாள் கெடு கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக 30 நாளைக்குள்ளே அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஆகணும். அட் அ டைமில் ஒரே பேங்க்லேயே சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு BSBD அக்கௌண்ட் வைக்க முடியாது. ஓகே வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு அப்ரிவேஷன், பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா, ஜீவன் ஜோதி யோஜனா. இது எதற்காக, ஒரு யோஜனாவை நீங்கள் எப்படி படிக்கணுன்றதை நான் சொல்லித்தரேன். ஒரு யோஜனாவை எடுத்தோடனே அப்ரிவேஷன், அடுத்து அந்த யோஜனா எதற்காக, அந்த திட்டம் எதற்காகனா இது ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் கவர் பண்ணுறது, இது லைஃப் இன்சூரன்ஸ். அடுத்து வந்து ஒரு யோஜனா நம்ம எலிஜிபிளான்னு பார்க்குறதுக்கு ஏஜ் லிமிட் 18லேருந்து 70 வயசுக்காரர்கள் இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமுக்கு எலிஜிபிள், 18லேருந்து 50 வயசுக்காரர்கள் இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமுக்கு எலிஜிபிள். அதை மாதிரி சும்மா இன்சூரன்ஸ் கொடுத்துட மாட்டாங்க. நம்ம என்ன செய்யணும், ப்ரீமியம் மாதம் ப்ரீமியம் கட்டணும். அதை மாதிரி இதில் வருஷத்துக்கு ப்ரீமியம் கட்ட சொல்கிறாங்க. வருஷத்துக்கு 12 ரூபா கட்டணும் இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமுக்கு. இதில் வருஷத்துக்கு 330 ரூபா கட்டணும். அதை மாதிரி இந்த இன்சூரன்ஸ் எப்படி வந்து சேரும்னு தெரியும்ல. இப்போ தள்ளிப்போ அதை பாட்டில் வரப்பா நீங்கள் ஒரு பைக்கில் போய்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு சம்பவங்கள் நடந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக விளங்காமல் போயிட்டா 2 லட்சம் கொடுக்குறாங்க. ஒரு பாதி விளங்காமல் போயிடுச்சா உங்களுக்கு 1 lakh கொடுக்குறாங்க. அதாவது ஃபுல் டிசபிலிட்டி ஆக்சிடென்ட்டில் அப்படி ஆச்சுன்னா 2 lakh, பார்சியல் டிசபிலிட்டிக்கு 1 lakh. நீங்கள் அப்படியே போய் சொர்க்கத்தில் சிவனை பார்த்துடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 lakhs கொடுக்குறாங்க. அதாவது மேலே போயிட்டா 2 லட்சம், ஏன்னா ஜீவன் ஜோதி. ஓகே, அதனால் 2 லட்சம் கொடுக்குறாங்க. ஏன்ட்ட சில பேர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க கிளாஸில். சரி, இப்போ நான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஃபுல் டிசபிலிட்டி ஆகிட்டு 2 லட்சம் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, கொஞ்ச நாள் கழிச்சு நான் மேலே போயிடுறேன், அந்த 2 லட்சமும் கிடைக்குமா அப்படின்னு வேண்டாவாதமாலாம் நீங்கள் திங்க் பண்ணக்கூடாது. ஓகே, அந்த ஸ்கீம் இப்போ அவைலபிள் இல்லை, நீங்கள் வேணால் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, அடுத்து வந்து NRO NRE FCNR அக்கௌண்ட்டை பற்றி பார்க்கலாம். வணக்கம் மக்களே, இப்போ நம்ம பார்க்க போகிற முக்கியமான அக்கௌண்ட் NRO NRE FCNR. இந்த அக்கௌண்ட்டை யார் யூஸ் பண்ணலாம், இந்த அக்கௌண்ட்டை பற்றி தெளிவாக சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அப்ரிவேஷன் முக்கியம். NROனா நான் ரெசிடென்ட் ஆர்டினரி அக்கௌண்ட், NRE நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட், FCNR ஃபாரின் கரன்சி நான் ரெசிடென்ட் அக்கௌண்ட். யார் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரினில் உள்ள ஒரு பர்சன் இந்தியாவுக்குள்ளே ஆப்ரேட் பண்ணுற அக்கௌண்ட் தான் இந்த 3மே. புரிஞ்சா, ஃபாரினில் இருந்துக்கிட்டு இந்தியாவுக்குள்ளே ஆப்ரேட் பண்ணுற அக்கௌண்ட் தான் இந்த 3மே. இதை யார் யூஸ் பண்ணலான்னா NRI அண்ட் PIO, நான் ரெசிடென்ட் இந்தியன், பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், 2 பேர் யூஸ் பண்ணுறான். நான் ரெசிடென்ட் இந்தியனுக்கு எக்ஸாம்பிள் யார், சிவாஜி த பாஸ். அதாவது இங்கேருந்து அங்கே வேலைக்கு போயிருப்பாங்க, திரும்ப இந்தியாவுக்குள்ளேயே வந்துடுவாங்க. NRIன்னு 183 நாள் ஒருத்தவருக்கு ஆன பிறகு ஃபாரினுக்கு ஒர்க் பண்ண போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 180 நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 183 நாள் ஆயிடுச்சுன்னா அவங்கள தான் NRIன்றோம். ஆனால் அவங்க இந்தியன் பாஸ்போர்ட் தான் வச்சுருப்பாங்க, இந்தியன்ஸ் தான். PIO பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், அவங்க தாத்தா பாட்டி அவங்க அப்பா அம்மா இந்திய வம்சாவளியாக இருப்பாங்க, ஆனால் அவர் US சிட்டிசனாக தான் இருப்பார். எக்ஸாம்பிள் கூகுள் CEO சுந்தர் பிச்சை, அவர் தான் PIO. இவங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். எந்தெந்த அக்கௌண்ட்டை வந்து NRO NRE FCNR கன்வெர்ட் பண்ண முடியும்னு இப்போ பார்ப்போம்.
கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட், ரெக்கரிங் டெபாசிட், ஃபிக்ஸ்டு டெபாசிட், இந்த நாளையுமே நீங்க என்ஆர்ஓவா கன்வெர்ட் பண்ணிக்கலாம், என்ஆர்இயா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஆனா டேர்ம் டெபாசிட்டை மட்டும்தான் எஃப்சிஎன்ஆரா நீங்க கன்வெர்ட் பண்ண முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா டாக்ஸபிள், என்ஆர்ஓ அக்கௌண்ட்டுக்கு டாக்ஸ் இருக்கு, என்ஆர்இ எஃப்சிஎன்ஆருக்கு டாக்ஸ் கிடையாது. மேக்ஸிமம் ஃபாரின்ல சம்பாதிக்கிற பணத்தை இந்தியாவுக்குள்ள போட்டு வைக்கிறதுக்கு தான் இந்த என்ஆர்இயை மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து எனக்கு இங்கே நிறைய சின்ன வீடு பெரிய வீடுலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஹவுஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் வந்து அதில் வர வாடகையெல்லாம் நான் இந்த என்ஆர்ஓ அக்கௌண்ட் போட்டு வைக்க தான் யூஸ் பண்ணுவேன், இதில் தான் போட்டு வைக்க யூஸ் பண்ணுவேன். இப்போ என்ஆர்ஓன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சம்பாதிக்கிற பணத்தை இங்கே போட்டு வைக்கிறதுக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. என்ஆர்இ வந்து ஃபாரினில் சம்பாதிக்கிற பணத்தை இங்கே போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்தியாவில் சம்பாதிக்கிற பணத்துக்கு கண்டிப்பாக வரி கட்டணும், அதனால தான் இந்த அக்கௌண்ட் வந்து டாக்ஸபிள். இந்த ரெண்டுமே நான் டாக்ஸபிள். அடுத்து வந்து இந்த அக்கௌண்ட்டில் என்ஆர்ஓ என்ஆர்இ எஃப்சிஎன்ஆரில் என்ன போட்டு வைப்போம்னு பார்த்தீங்கன்னா ருப்பியாக தான் போட்டு வைப்போம். என்ஆர்இலையும் என்ஆர்ஓலையும் எஃப்சிஎன்ஆரில் ஃபாரின் கரன்சியாக போட்டு வைப்போம். அது என்ன செய்வாங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் மூலமா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இங்கே என்ஆர்இ அக்கௌண்ட்டில் வந்து ருப்பியாக போட்டு வைப்பாங்க. அதே மாதிரி தான் என்ஆர்ஓலையும். அடுத்து என்ஆர்ஓ வந்து நான் ரீபேட்ரியபிள் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க, என்ஆர்இ எஃப்சிஎன்ஆரையும் ரீபேட்ரியபிள் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. ரீபேட்ரியபிள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரன்சியை ஈஸியாக இன்னொரு கரன்சிக்கு கன்வெர்ட் பண்ண முடிஞ்சால் அதுதான் ரீபேட்ரியபிள். ஸோ என்ஆர்இலையும் எஃப்சிஎன்ஆர்லையும் கன்வெர்ட் பண்ண முடியும், என்ஆர்ஓவில் கன்வெர்ட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் சம்பாதிச்சு பணத்தை உங்கள் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கீங்க, ஃபாரினுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க. ஸோ ஈஸியாக அதை கன்வெர்ட் பண்ண முடியுமானா முடியாது. அதுக்குன்னு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, ஆர்பிஐட்டெல்லாம் பெர்மிஷன் வாங்கணும். ஓகே, ஸோ இவ்வளோ தான் அக்கௌண்ட்டு. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்டில் போடுங்க, இல்லை இன்னும் நான் ஏதாவது தெளிவாக சொல்லணும்னா அதை கமெண்டில் போடுங்க. ஸோ நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் நான் தெளிவாக எழுதியிருக்க மாட்டேன், இந்த அக்கௌண்ட்டுக்கான மெட்டீரியலை வந்து நம்ம டெலகிராம் சேனலில் அனுப்பி வைக்கிறேன். இன்னும் நம்ம டெலகிராமில் நீங்கள் ஜாயின் ஆகலையா, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கூடிய சீக்கிரம் ஜாயின் ஆகிருங்க. உங்களிடம் விடைபெறுவது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாலி ஜாக். டின் டின் டிடின்.